லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணி யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனை 5 மந்த்துக்கு முன்னாடி தான் பை பண்ணேன். இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 499. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியும் நல்லாயிருக்கு, 4Kயும் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். அப்புறம் இது ஈஸி இன்ஸ்டாலேஷன், ரோப்ஸில் பண்ணிக்கலாம், ஹூக்ஸில் பண்ணிக்கலாம், நெயில்ஸில் பண்ணிக்கலாம், அப்புறம் டபுள் சைட் டேப்லேயும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணி எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்க்ரீனோட ஃபீட்டு பார்த்தீங்கன்னா 7.25 ஃபீட் வருது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் வருது. 100 இன்ச் ஸ்க்ரீன் வருது. ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஸ்க்ரீனை பாருங்கள், எப்படி நல்லா இருக்குங்களா? 100 இன்ச்சு ஸ்க்ரீனு இன்னுமே பார்க்க நல்லா இருக்கு. நான் ஸ்க்ரீனை எப்படி ஃபிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயும் ஆணி அடித்து ஃபிட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எங்கேயுமே மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனை காட்டுறேன், பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா 20,000 ப்ரொஜெக்டர் தான். அந்த குவாலிட்டிக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் எது காஸ்ட்லியாக ப்ரொஜெக்டர் வாங்கினீங்கன்னா அதோட பெட்டர் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். இன்னுமே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் லைட்டும் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அப்படியும் நல்லா தெரியுது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் பகலில் தான் எடுக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். உண்மையாக நல்லா பை பண்ணலாம். லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனை நீங்கள் வாங்கலாம். 499 தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட்டு உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் பை பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த ரிவ்யூ போடுறேன்.